எடப்பாடி ஒரு ஒரு டெஃபரெண்ட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கார். அதாவது அவரால் விலக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க மாட்டேன் அப்படின்றத தெளிவாக இருக்கார், உறுதியாக இருக்கார். அவங்களெல்லாம் மீண்டும் சேர்க்கணும், அப்போ தான் கட்சி வலுப்படும். தினகரனை பொறுத்த மட்டும் அவர் என்டிஏ கூட்டணியில் இருக்கணும், அப்போ தான் கட்சி வலுப்படும் அப்படின்றது ஒரு செங்கோட்டையன் போன்றவர்கள் எடுத்து வைக்கிற ஒரு வாதமாக இருக்குது. ஈவன் பாஜகலேயே சில பேர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. அதிமுகவும் பலவீனமாக இருக்குது, நம்ம கூட்டணியும் பலவீனமாக இருக்குது, யாரும் கூட்டணியை நம்பி வந்து சேர மாட்டேன்றாங்க. கூட்டணி அமைச்சு 4 மாதம் ஆச்சு, யாருமே வரல. ஆனால் இதே செட்டப்போடு நம்ம தேர்தலை சந்தித்தா நமக்கு ஒரு பின்னடைவு வரும் அப்படின்னு இவர் 140 தொகுதிகள்லாம் போய் பயணம் போயிட்டு வந்து கூட்டங்கள்லாம் சேர்த்தா கூட கூட்டணி பலவீனமாக இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து திருப்பி திருப்பி சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதிமுக பலவீனமாக இருக்குது, இவங்களெல்லாம் சேர்த்தா தான் பலப்படும், தெற்க பலப்படும், ஒருங்கிணைந்த அதிமுக. அது மக்களுடைய பார்வையில் வந்து அது வலுப்பட்டுருக்குன்ற ஒரு எண்ணம் வரும். இப்போ வந்து பிரிஞ்சு இருக்குன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த எண்ணத்தை போக்கி வலுப்பட்டுருக்கு. இந்த பைபோலார் பாலிடிக்ஸில் திமுக விட்டு அண்ணா திமுக அப்படின்னு வரும்பொழுது அண்ணா திமுக பலமாக இருக்கணும், அந்த பார்வை மக்கள்கிட்ட இருக்கணும். அதை உண்டாக்கணும்னா ஒற்றுமை தேவை அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. இல்லை பைபோலார் தன்னை இடத்த இழந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு எண்ணமும் இருக்குது. இந்த சூழலில் தான் செங்கோட்டையன் குரல் கொடுக்குறாரு. ஸோ அந்த ஒருங்கிணைப்புக்கு குரல் கொடுத்த உடனே அதை வந்து கட்சி விரோத நடவடிக்கையாக பார்க்குறாரு எடப்பாடி.